365 நாளுமே காய் காய்க்கக்கூடிய 3 மரம் எங்கள் வீட்டில் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாமா? இந்த சேப்பங்கிழங்கு செடி வந்து சேப்பங்கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டு 1-2 காய் போட்டுட்டு வரும் இல்லையா, அதை வச்சு இவ்வளோ செடி வந்து முளைச்சிருக்கு. இதில் எப்படியும் 2-3 கிலோ காய் வரும். நாங்கள் நிறைய காய் எடுப்போம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீட்டில் இருக்குது. இந்த செம்பருத்தி செடி, ஆலோவேரா செடி வந்து என்னோடய ஹேர் பேக் போடுறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த பழத்தை வந்து குழந்தைங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தாங்க தோட்டத்தில். இந்த கனகாம்பரம் செடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸோட ஃபேவரட். அப்போலாம் ஸ்கூல் போகும்போது இதை தான் கட்டி தலையில் வச்சுட்டு போவாங்க. 2-3 நாள் ஆனால் கூட காஞ்சே போகாது, அந்த மாதிரி இருக்கும். வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வெத்தலை செடி பக்கம் போகவே முடியாது. ஃபஸ்ட்டு மரம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம். இதில் 365 நாளும் எப்போவுமே பூ காய் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நாங்கள் பறிக்க மாட்டோம். அணில் எங்கள் வீட்டு மரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அவங்க சாப்பிட்டு மீதி இருக்கிறது தான். அடுத்தது இந்த நெல்லிக்காய், அப்புறம் முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் காய் குறையவே குறையாது. அதே மாதிரி தான் இந்த எலுமிச்சை பழம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாமரம் இருக்குது, அதுலேயும் அப்படி தான்.